லீ குவான் வந்து சரி உள்ளூர்லேயே எவ்வளோ நாள் இருக்கிறது, கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வருவோமே, நம்ம ஊரே எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கிறது. லீ குவான் வந்து சிங்கப்பூரை மாற்றி அமைத்த ஒரு பெரிய சிற்பி, உங்களுக்கு தெரியும். அந்த லீ குவான் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு. எப்பன்னா அந்த நாடு விடுதலை அடைகிற போது, விடுதலை இல்லை ஆக்சுவலா மலேசியா துண்டிச்சு அவங்களை எட்டி உதைச்சாங்க. அந்த நாட்டுக்கு ஒன்றும் விடுதலை அடையில. மலேசியா இனிமே நான் அவனை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சிங்கப்பூரை கட் பண்ணி வெளியே தள்ளுறாங்க, போ வெளியில அப்படின்னு. அப்போ அவர் அழுதார். அந்த அழுத வீடியோலாம் இன்னும் இருக்கு. லீ குவான் அப்ப அழறார் அப்படியே. ஆனா அப்புறம் ஒரு பேச்சு பேசுறார், அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பேச்சு பேசுறார், புதிய சிங்கப்பூரை அவர் கட்டி அமைக்கிறதுக்கு பேசுறார். அப்போ 3 பிரின்சிபிள், he laid 3 பிரின்சிபிள்ஸ். என்ன 3 அது மூலமா சிங்கப்பூரை கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும். எப்படி? எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும். அடுத்தது சொல்றாரு, தாய்மொழி, தாய்மொழி பற்று, தாய் கலாச்சாரத்தில் பிடிப்பு இவையெல்லாம் தேவை என்பதை நான் அறிவேன். அவர்கள் தாய்மொழி படிப்பதற்கு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. ஆனாலும் தாய்மொழியை படிக்கிற அவர்கள் கட்டாயமாக ஆங்கிலத்தை படித்தே தீர வேண்டும். நாளை இந்த சிங்கப்பூரை நான் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான இணைப்பாக ஆங்கிலம் மட்டுமே நீடிக்க முடியும். அதனால் இந்த சிங்கப்பூர் மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு, அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் என்ன கேட்க வரேன், இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். நாங்கெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களை ஹிந்தி படிக்க விடல. எங்களை மட்டும் ஹிந்தி படிக்க விட்டுருந்தா நாங்கள் அப்படியே வானத்தில் போய் கொடி ஏற்றிருப்போம். நாங்கள் அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணியிருப்போம். எங்கள் தலைமுறை 2 தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க, ஹிந்தி படிக்க விடல அப்படின்னு. நான் கேட்கிறேன், வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல? கட்டாயமா இங்கிலீஷ் படிக்கட. நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம், நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அவன் தாய்மொழி அவன் படிக்கிற, தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க, தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது. எவனோ ஒருத்த மட்டும் 2 மொழி படிப்பான், மத்தவன் 3 மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு. சார், எனக்கு நீ கழுதைக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு 3 ஏத்துவ, நீ மட்டும் 2. உன் தாய்மொழியில நீ படிச்சது மேல வருது ஈஸி உனக்கு, எனக்கு அது கஷ்டம். அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாத்துலயும்? நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே, அந்நிய மொழி. அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அந்நிய மொழி, உனக்கு ஆங்கில அந்நிய மொழினா எங்களுக்கு இது அந்நிய மொழி தானப்பா. அது நீங்க தாய்மொழியா இல்ல நீ சித்தியா பெரியம்மாவா? யோசிச்சு பாருங்க. நான் எல்லாரும் நம்ம திங்க் பண்ண தவறிட்டோம். 2-3 தலைமுறையோ இந்தி படிக்க விடாமையே அப்படியே எல்லாரையும் கெடுத்துட்டாங்க. ஏன் அவன் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கிறது? படிக்க வச்சிருக்கலாம், வரலையே. அங்க போய் பாருங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. அவன் பேசுற இங்கிலீஷை கேட்டு பாருங்க. தமிழை இங்கிலீஷ் பேசுற மாதிரி இந்த உலகத்துல எவனும் இங்கிலீஷ் பேச முடியாது, தெரியுமா? அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுற லட்சணமும் நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில தூக்கணுமா? நான் தனியா படிப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி படிப்பேன். அது ஏன் இஷ்டம், அது வேற விஷயம். ஃப்ரீவில் எனக்கு என்னோட சுதந்திரம் இருக்கு. ஆனா என் தலைமையில தூக்கி நீ வைக்காத, நீ அதை கட்டாயமாக்காத, நான் படிப்பேன். 2க்கு வித்தியாசம் இருக்குது இல்ல சார்? ஒய்ஃபை கூட இப்ப விருப்பம் இல்லாம தொட்டா கற்பழிப்புட்டான். ஐயோ, இப்ப அவங்க பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நீ என்னைக்கெல்லாம் புருஷனை உள்ள வைக்க போறாங்களோ தெரியல, எதுக்கெல்லாம் உள்ள வைக்க போறாங்களோ தெரியல. இவர் சாம்பார் நல்லா இல்லைன்னு திட்டினார், 1 வாரம் உள்ள வச்சு அனுப்புங்க. இனிமே அது மாதிரி கூட வரலாம், ஜாக்கிரதையா இருங்க, எதுக்கு இருங்க. நானே அதை ஒத்துக்கிறேன். எப்போ ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லையோ அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது, எந்த விஷயத்துக்கு சரி. அதெல்லாம் ரொம்ப நியாயமா இருக்கணும். பெண்ணுக்கான அந்த உரிமை அவளை பற்றிய ஆடை, அவளை பற்றிய வாழ்க்கை, அவள் தன்னுடைய வாழ்வை பற்றிய எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் அவளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதை நானும் 2வது கருத்துக்கு மனசுல இல்லை எனக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு நம்ம யோசிக்கிறோம் இல்ல, அதே மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்ல. லீ குவான் சொன்ன முதல் பிரின்சிபிள் எல்லாரும் இங்கிலீஷ் படிங்கன்னாரு. அடுத்தது சார், அடுத்த வார்த்தை இந்த சிங்கப்பூரை உருவாக்குறதுக்கா இன்டெலக்சுவல் இம்போர்ட் மஸ்ட் பி டன். அது என்ன இன்டெலக்சுவல் இம்போர்ட்? உலகத்துல பல பகுதியில் சயின்ஸ் வளர்ந்திருக்கு, சிந்தனை வளர்ந்திருக்கு, இன்ஜினியரிங் வளர்ந்திருக்கு, நிறைய பார்வை வளர்ந்திருக்குது. நம்ம வெக்கப்படாம என்ன பண்ணணும், நாங்கள் எங்கள் தாய்நாட்டிலேயே எல்லாத்தையும் வெட்டி முறிப்போம்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. இன்டெலக்சுவல் இம்போர்ட் முதல்ல அவனை கொண்டான்.
ஆனா லீ குவான் எவ்வளவு கெட்டுக்காரர் தெரியுங்க? let us start intellectual import now, then after 20 years we will start intellectual export. நீங்க 20 வருஷம் அவனை கொண்டா நீங்க வச்சு அவன் எப்படி எல்லாம் எல்லாத்தையும் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீ கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு அவனை விட நீ மேல போகணும். சார், ஒரு நல்ல மாணவனுக்கே இலக்கணம் சார் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு ஆசிரியரை தாண்டி போவது தானே ஒரு நல்ல மாணவனுக்கு இலக்கணமே. இது வெக்கம் இல்லாம அவர் சொல்றாரு, intellectual import is essential for Singapore now, so we will bring. அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறார். கடைசியா ஒன்று சொல்றாரு, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் ஆன் எனி அக்கவுண்ட், 0% டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன். அட் த சேம் டைம் என்ன, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மிக அதிக சம்பளம் கொடுக்கப்படும். நம்ம ஊர்ல தான் ₹1 ₹2 பல பேர் இருந்துடுறாங்க. நம்மளால முடியல, நமக்கெல்லாம் 50,000 1,00,000 இருந்தா கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. எப்படி சார் நீ இவ்வளவு பெரிய பவர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க குறைவா சம்பாதிச்சா வாழ முடியுமா? அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்க வேணாமா? அவங்க எத்தனை பேர் பார்க்க வராங்க? அவங்கள எத்தனை பேருக்கு அவங்க விருந்து கொடுக்கணும்? எத்தனை இடத்துக்கு அவங்க போகணும்? எப்படி எல்லாம் இருக்கணும்? அவங்க எத்தனை அசிஸ்டன்ஸ் தேவை? அவங்க எத்தனை பேரை வச்சு வேலை வாங்கணும்? அவங்களுடைய அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னா எல்லாத்திலையும் அறிவாளியா தலைவன் இருந்துட முடியுமா? சயின்ஸ் தெரியுமா? இன்ஜினியரிங் தெரியுமா? எல்லாத்தையும் தானே நீங்க அதுக்கு ஒரு ஆள் அசிஸ்டன்ட் வச்சுக்கணும். சோ ஹைலி பெய்டு. இன்னைக்கு உலகத்துல அதிக சம்பளம் அரசியல் தலைவர்களுக்கு தரப்படுகிற நாடு சிங்கப்பூர். மிக அதிக சம்பளம். ஆனா ஒரு வினாடி அவங்க ஊழல்னு தெரிஞ்சா முடிஞ்சது கதை, உயிரை போயிடும். 0% tolerance for corruption and they will be paid very high. அந்த நாட்டிலே அதிக சம்பளம் அவங்களுக்கு இருக்கும். சார் இப்படி திங்க் பண்றா சார் லீ குவான். அதனால சிங்கப்பூர் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறது. அந்த கருத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இவ்வளவு காலமா அதையே திரும்பி 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 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்றாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பலரை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த உண்மைகளை ஆழமா சிந்திப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடமை உடையவர்கள். இன்னும் கொஞ்சம் போறேன். நான் முதலியே சொன்னேன், இந்திய சமூகத்தில் இது விடுதலை அடைந்த போது நிறைய குழப்பம் இந்த நாட்டில் விடுதலை அடைந்த போது. ஏன்னா அப்பதான் பிரிவினை நடந்திருக்கு, மத கலவரம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட கற்பழிப்பு நடந்திருக்கு, சொல்ல முடியாத பல துயரங்கள் நடந்திருக்கு. கஜனா அப்படியே வறட்சியா காலியா இருக்கு, எதையுமே செய்ய முடியாது, நேருவால எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம அவங்க எல்லாம் பவருக்கு வராங்க. நாம இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நேரு அவமானமா பேசுறோம். அந்த சூழ்நிலையில அவர் போய் உட்கார்ந்த போது அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறது அந்த சூழ்நிலையில பவருக்கு வந்தவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உட்கார்ந்து பக்கனையா பேசலாம் சார். இப்ப கூட நான் சார் ராமாயணம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், தசரதன் ஒரு முட்டாள். ஏன் முட்டாள்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மகனை பார்த்து நான் உனக்கு பட்டம் கட்டிட்டு நான் காட்டுக்கு போறேன், உனக்கு பட்டம் கட்ட போறேன் அப்படின்னா உடனே ராமர் சரி அப்படின்ட்டார். சொன்ன கைகையை போய் பார்த்தான். அவன் முடியாது, என் பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணும், ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உன் பிள்ளைக்கு வேணா பட்டம் வச்சுக்கோ, ஆனா ராமன் தயவு செய்து காட்டுக்கு போகணும்னு சொல்லாதேன்னு சொல்லி அவளோட போராடினாரு. செத்து போட்டாரு தசரதர். இதான் ராமாயண கதை. சண்டை கிண்டை போட்டு கடைசி செத்து போயிட்டாருன்னு. இப்ப இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், எத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதுலயே தகராறு. சில பேர் 70,000, சில பேர் 1,00,000, சில பேர் 11,000, சில பேர் இல்லைங்கிறான். அது இருக்கட்டும், அது ஒரு எப்படி இருந்தாலும் அந்த கதை நான் படிச்சிருக்கிறேன் ராமாயணம். இப்ப பாருங்களேன், முதல்ல இந்த ஆள் என்ன சொன்னா, ராமனுக்கு பட்டம் கட்டி காட்டுக்கு போறாருன்னா. அடுத்தது கைகையிட்ட என்ன கேட்டான், பட்டம் வேணா கட்டு பரதனுக்கு, ராமனை காட்டுக்கு அனுப்பாதுன்னா. எவ்வளவு ஃபூல் பாருங்களேன். இவன் தான் காட்டுக்கு போறதா இருந்தான், மகனையும் காட்டுக்கு அனுப்புறான்னா. புலிவதரை கட்டப்பா 2 பேருமா சேர்ந்து காட்டுல போய் உட்காந்து பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட்டுட்டு நீ ஆச்சு நானாச்சு என் பிள்ளையோட சந்தோஷமா இருப்பேன்னு காட்டுல போய் சும்மா இருந்திருக்கலாமே, ஏன் செத்தான்? எப்ப கேட்கிறேன் பாருங்க, 1000 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு நான் நிதானமா யோசிச்சு இதை பண்ணியிருந்தா அவன் உயிரோடு இருந்திருக்கலாம் இல்லையா நான் யோசிப்பேன். அந்த நெருக்கடியான நேரத்தில் இது தசரதனுக்கு தோணுமா? அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் ஒரு செகண்ட்ல இது அவ்வளவுமே ஒரு மனுஷனுக்கு தோண முடியுமா?
எனக்கு கூட இந்த விசாரணை கமிஷன்லாம் வரும்போது சிரிப்பா இருக்கும். நீ இப்போ உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு விசாரிக்கிற, நீ சுடாமல் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் துப்பாக்கியை உள்ளே வைத்திருந்தார், அவங்க என்ன பாடுபட்டான்னு அவனுக்கு தானே தெரியும், களத்தில் இருந்தவனுக்கு தானே அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், பின்னாடி உட்கார்ந்துட்டு எதை வேணாலும் வக்கனையா பேசலாம். அந்த நெருப்புக்குள்ள உட்கார்ந்து ஓடினாம் பாருங்க, அவனுடைய வேதனை. இந்த நாடு பற்றி எரிந்த போது பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவி ஏற்கிறார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் அவருக்கு. ஒரே மதக்கலவரம். காந்தி ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு, பட்டேல் ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு, மக்கள் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சாகணும். அந்த மனுஷன் தலையை பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி, அதுல கூட இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னு கேட்டா, நேருவை விட பட்டேல் பெரிய அறிவாளி, நேரு ரொம்ப கம்மி, ஐக்கியூ ரொம்ப கம்மி, பட்டேல் பெரிய அறிவாளி அப்படின்னு. இதுலயே நீங்க, நானும் பட்டேலுக்கு விரோதி இல்லை, பட்டேல் நல்ல இன்டலெக்சுவல், வெரி என்ன சொல்றது, ஃபோம் லீடர், அதெல்லாம் ரெண்டாவது டவுட்டே கிடையாது. நானும் கொச்சையா விமர்சிக்கிறதுக்கு விரும்பல. ஆனா பட்டேலை விட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் இருந்தான். யாருக்கா தெரியுமா? பட்டேலை விட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் இருந்தான். யாருக்கா தெரியுமா? யார் அது சார்? இப்ப விகடன் பிரசுரம் போட்டிருக்காங்க ஓமந்தூராரை பத்தி, புத்தகத்தை வாங்கி படிங்க. எனக்கு ஒன்றும் கமிஷன் இல்லை. இல்லை, ஓமந்தூராரெல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர் சார். அவரு என்ன சொல்றாரு, ஹைதராபாத் பக்கத்தில் தானே இருக்கு, அப்பெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய ஏரியா இல்லை. ஓமந்தூரார் சொல்றாரு, நேருவுக்கு சொல்றாரு, ஹைதராபாத்ல தப்பு நடக்குதுங்கன்னார். நேரு சொன்னார், என்ன நடக்குதுன்னாரு. பாகிஸ்தான்லேருந்து பிளேன் வருதுங்கன்னார். 5-6 பிளேன் ஆயுதங்களை கொண்டாந்துருக்குதுங்க அப்படின்னார். நேரு சொன்னார், இவருக்கு என்ன பண்ண சொல்றீங்கன்னார். இல்லைங்க, நாம நீங்கள் துப்பாக்கி எனக்கு உடனே அனுப்புங்க, இராணுவத்தை உடனே எனக்கு அனுப்புங்க. ஹைதராபாத்துக்குள்ள ஏதோ தேச விரோதமான காரியம் ஆரம்பமாகுது, நம்ம இப்பவே ஒடுக்கலைன்னா சரியா வராது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நேருவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ஹோம் மினிஸ்டர்னு பட்டேலுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நான் சொன்னா நேரு கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்களாவது கவனிங்க. பட்டேல் சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், இருங்க பார்ப்போம் அப்படி. அந்த நேரத்தில் ஓமந்தூரார் பார்த்தார், சரி இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு, யூ ஓன்ட் பிலீவ் சார், கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு நாம் எப்படி துப்பாக்கி தயாரிக்கலாம் முடியுங்க, ஆரம்பிங்க. என்ன வேணும் அதுக்கு? கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், துப்பாக்கி தயாரி எல்லாம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஹைதராபாத் பிரச்சனை முத்தி நிஜாம வீழ்த்தணும்னு முடிவு பண்ணுற போது அதுக்கு பிளான் வேணும். 5 முனையிலேருந்து தாக்கணும் அப்படிங்கிற பிளானு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ட்ட ரெடியாக இருக்கு. 5 முனையிலேருந்து தாக்கணும் அப்படிங்கிற பிளான் அவர்கிட்ட ரெடியாக இருக்கு. இங்கேருந்து படை எப்படி போகணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அப்போ படையெல்லாம் கரெக்டு, அவங்கள போய் தாக்குறதுக்கு ஆயுதங்கள் நம்மகிட்ட இல்லையே அப்படின்ன போது சொன்னார், எங்கிட்ட இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார், என்கிட்ட இருக்குது அப்படின்னார். யாரை கேட்டு நீ துப்பாக்கி பண்ண சார்? நேரு கோவத்தில் கேட்கிறார், யாரை கேட்டு நீ துப்பாக்கி பண்ண? இவர் பதில், யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? உன்னை கேட்டு நீ ஹெல்ப் பண்ணியா? இல்ல, குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்த. நானா பார்த்தேன், இந்த ஏரியா என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் துப்பாக்கியை தயாரிச்சு வச்சிருக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாத, ரெடியா போய் பிடிக்கலாம். பட்டேல் அந்த இணைப்பு விழாவில் பேசுகிற போது சொன்னார், என்ன இது என்னுடைய வெற்றி என்பதை விட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய வெற்றின்றார் பட்டேல். விகடன் பிரசுரத்தில் ஓமந்தூராரை பத்தி புத்தகம் இருக்குது, எடுத்து படிங்க. நான் என்ன கேட்கிறேன், நேருவா பட்டேலான பட்டேலை மட்டும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறமே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பத்தி பேசுங்கடா, எங்க ஊருக்காரனை பத்தி பேசுங்கடா. இந்த நாட்டை ஆண்டவன்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 5ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர், அவ்வளவு பெரிய அறிவாளி இருந்திருக்கிறாரு. பட்டேல் ஜெயிச்சாரு கரெக்ட், எங்கால் துப்பாக்கி கொடுத்தாரு. அது பட்டேல் ஜெயிக்கணும் கூட துப்பாக்கி வேணும் இல்ல, அது எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தகங்களை படிக்கிற போது அதில் இருக்கிற அந்த உண்மைகளை நம்ம உள்வாங்கணும். சார், படிக்கும்போது ஏற்கத்தக்கது எது, விளக்கத்தக்கது எது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு படிக்கணும். நமக்கு அந்த என்ன சொல்கிறது, வடிகட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். டீ வடிகட்டி குடிச்சா போகாது, பாலாடையில் பால் வடிகட்டினா போகாது. படிக்கிறதுல வேண்டாததெல்லாம் வடிகட்டுறதுக்கு தெரியணும். இது வேஸ்ட், இது வேணாம், இது நல்லதில்லை உடம்புக்கு, இது சரி பரவாயில்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அம்பேத்கர் மனு தர்ம சாஸ்திரத்தை எரிச்சார்னு நம்ம படிக்கிறோம், ஏன் எரிச்சார் அவர்?
அது எல்லாமே 100% பெர்ஃபெக்டாக இருந்தால் அதை எரிக்கணும்னு நினச்சிருப்பார் அவர். அது 100% பெர்ஃபெக்டாக இல்லை. இன்னைக்கு என்ன கொடுமை தெரியுமா, எங்களால் மனு தர்ம சாஸ்திரத்தில் இப்படி சொல்லிடுறோம், அது ஒரிஜினல் மனு தர்ம சாஸ்திரம் இல்லை. சரி, அப்புறம் வேற இடத்துலேருந்து எடுத்து அது டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது, அதுக்கு மீனிங்கே வேற. நீங்கள் டிரான்ஸ்லேஷன் தப்பாக சொல்கிறீங்க. ஒரு புக்காவது ஒழுங்காக ஒரிஜினலாக ஒரு புக்கு கொடு, இதான் மனு தர்ம சாஸ்திரம்னு கொடு, படித்து பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறோம். அது சரியாக இருந்திருந்தால் அம்பேத்கர் எரிச்சிருப்பாரு. அது ஏன் எரிக்கணும் அவருக்கு தோணுச்சு? அவர் வேணான்னு நினைக்கிறார். அவர் பேர் சொன்னாலே இப்போ பல பேருக்கு எரியுது. சார், இது ஜனநாயக நாடு. எங்கிட்ட கூட சில பேர் சேர்த்துறாங்க, ஒரு காலத்தில் ஒழுங்காக ராமாயணம் பாரதம்னு பேசிட்டு தேங்காய் மூடி வாங்கிட்டு சௌக்கியமாக மாலைகள்லாம் போட்டுட்டு பட்டு புடவை பட்டு வேஷ்டியெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு சௌக்கியமாக இருந்தியே, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் நீ பேசுகிற? உனக்கு இதெல்லாம் தேவையா? இல்லை இங்கே பொட்டி வாங்கிட்டியா, அங்கே பொட்டி வாங்கிட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. பொட்டி வாங்குற அளவுக்கு நான் ஏழை இல்லை. அது மட்டும் இல்லை, நான் மானஸ்தன். எவங்கிட்டையும் ஒரு சல்லி காசு, என் காசு இருந்தால் விட மாட்டேன். இன்னும் ராயல்ட்டி வரல சார். ஒரு காசு என்னது வெளியில் நல்லா விட மாட்டேன், இன்னொருத்திட்ட போய் ஒரு காசு வாங்கவும் மாட்டேன், கையேந்தி வாங்க மாட்டேன். எனக்கு எதுக்கு? அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நான் யாரையும் சொல்ல விரும்பலை. அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க, அவர் பேரை நீங்கள் திரும்பி திரும்பி சொன்னதுக்கு பதிலாக கடவுள் பேரையாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஓஷோ சொன்னதை சொல்லிவிட்டு நான் முடிச்சிட்றேன். ஓஷோட்ட சொன்னால் ரொம்ப பக்திமானவர், தினம் 1008 தடவை கடவுள் பேரை சொல்வார். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா 8:30 வரைக்கும் பூஜை பண்ணுவார். கடவுள் பேரை சொல்லாமல் அவர் இருக்க மாட்டார். உட்காந்தாலும் கடவுள் பேர், எந்திரிச்சாலும் கடவுள் பேர், எப்போவுமே கடவுள். அப்படியா? உங்களுக்கு தெரியும் ஓஷோ கிண்டல் அடிப்பாருன்னு. ஒரு கதை சொல்கிறேன். என்ன, ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். சார், சாமியார் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது சார், இது ஒரு நோட் போட்டுங்க. அவங்க ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும். எவ்வளோ நேரத்தில் போகணும்னு நான் கணக்கு சொல்லட்டுமா? நான் சாஸ்திரம் படிச்சுவேன். என்ன தெரியுங்களா? காலையில் கறந்த பசுமாட்டை மாலையில் கறப்பதற்குள்ளாக சன்னியாசி வேறு ஊருக்கு போக வேண்டும். எவ்வளோ டைம் பார்த்தீங்களா உங்களுக்கு? 12 ஹவர்ஸ்க்கு மேலே கிடையாது. காலையில் கறந்த பசுவை மாலையில் கறப்பதற்குள்ளாக அல்லது மாலையில் கறந்த பசுவை காலையில் கறப்பதற்குள்ளாக ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. 12 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க தங்கக்கூடாது, அடுத்த இடத்துக்கு போயிடணும். சன்னியாசிகளுக்கு விதிக்கப்பட்டது. இப்போ எப்படிறான்னா, கறப்பதற்கு இனிமேல் அந்த ஊரில் யாருமே இல்லை என்ற வரையில் அதே ஊரில் தங்கி கறக்க வேண்டிய அளவுக்கு கறந்து விட்டு அதன் பிறகு அடுத்த ஊருக்கு போகலாம். காலம் இப்போ மாறி போச்சு. ஓஷோ கிண்டல் அடிச்சார். அது மாதிரி அந்த சாமியார் அந்த வீட்டுக்கு போனார். ஒருத்தர் வீட்டுக்கு போனார். அந்த அந்த வீட்டுக்கு போன அவன் வீட்டுக்கு இல்லை அவர் போய் ஒரு ஊரில் உட்கார்ந்தாரு. அந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க. எங்கள் ஊரில் சார் அந்த ஆள் ஒரு 24 ஹவர்ஸுங்க கடவுள் பேர் ரொம்ப திருப்பி சொல்லிகிட்டே இருப்பான், ரொம்ப பக்திமா. அப்படியா? ஐயோ, ஆனால் ஒன்று, எவனுக்கும் ஒரு 10 காசு செய்ய மாட்டான், எவன்கிட்டையும் இனிமையாக பேச மாட்டான், யாருக்கும் நல்லது செய்ய மாட்டான். ஆனால் அவன் கடவுள்கிட்ட சாமி கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படியா? நாளைக்கு காலைல பார்த்துக்கிறேன். மறுநாள் காலையில் அவன் பூஜை எத்தனை மணிக்கு பண்ணுவான்னு கேட்டார். அவன் 7க்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் பூஜை பண்ணுவாங்க. 7க்கு போயிட்டார் இந்த சாமியார் அவன் வீட்டு வாசலில். அவன் பேர், ஐயோ இங்கே நான் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி யாராவது இங்கே இருந்தால் என்ன கொண்டு விடுவீங்க, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதவன் பேர் அங்கே போட்டுங்க, ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு யார் பிடிக்காத அவன் பேர் அங்கே போட்டுருங்க. நான் வெறும் கீப் இட் அஸ் எக்ஸ், அவ்வளோதான், நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அவன் வாசலில் போய் நின்னார். அவன் அப்போ தான் பூஜை ஆரம்பிக்கிறான். டிங்கின்னு மணியெல்லாம் அடித்து பூஜை ஆரம்பித்தான். அவன் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். வச்சுங்க ஏபிசிடி, அது பிரச்சனை இல்லைல்ல, ஏபிசிடி அவனு பேர் சொல்லி கூப்பிடணும்ல. வாசலில் போய் நின்றுக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டு வாசலில் வந்தால் சுகீஷம் தானே ஒருத்தர் கூப்பிடுவார், சார் இருக்காரான்னு. அது மாதிரி ஏபிசிடி 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 கத்துறார் சாமியார். அவன் பூஜை பண்ணலான்னு உட்காந்தா ஒருத்தன் பேர் சொல்லி கூப்பிட்டு எரிச்சலாக இருக்கும்ல அவனுக்கு, இரிட்டேஷன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பூஜை பண்ண முடியல அவனால். எந்திரிச்சு நேராக வெளியே வந்தான். அறிவு இருக்கா அவனுக்கு? நிம்மதியாக பூஜை பண்ண விட்றியா, சாமி கும்பிட விட்றியா? நீ இப்போ எப்போ பார்த்தாலும் என் பேரை சொல்லிச்சு உயிரை எடுக்கிறிய, ஏன் இப்படின்னு? இதே தான் நீ மேலே போனால் அவர் கேட்பார். என்னன்னா
சும்மா அவர் பேரை கூப்பிட்டே இருந்தால் அவர் என்னடா பண்ணுவார்? அவரை போட்டு இம்சை பண்ணுற, வேற ஏதாவது ஒழுங்காக ஒரு வேலையை பாடுறா. இந்த நாட்டில் வேலையை பார்க்க வேண்டியவர்கள் வேலை பார்க்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அவரவருக்கு பிடித்த தலைவர் பெயரை சொல்லுகிற போது ஏன் கடவுள் பெயரை சொல்லியிருக்க கூடாது என்று கேட்பது ஒரு ஜனநாயக நாட்டில் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. தன் கொள்கையை இன்னொருவனுக்கு திணிப்பது என்பது தவறான ஜனநாயகம். சார், நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றும் அரசியல் ஆர்வம் இல்லை. ஆனால் என்ன சொல்லட்டுமா, ஜனநாயக நாட்டில் அரசியல் பற்றி சிந்திக்காமல் யாராலும் இருக்க முடிவதில்லை. நான் ஏன் இதை பற்றி பேச போகிறேன்? இல்லை, நிம்மதியாக இருந்தேன், சௌக்கியமாக இருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, என்னால் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இன்னும் சொன்னால் மணிக்கணக்காக சொல்லிட்டு போகலாம். நிறைய நம்முடைய இலக்கியங்களில் நேரிய சரியான பாதை வழங்கப்பட்டது. ஆனால் தேவையற்ற, அவற்றை பின்பற்றாத, நல்லவற்றை நடைமுறைப்படுத்தாத ஒரு குழப்பம், அது காரணமாக நாம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறோம். கற்கிறோம், கற்ற வழியில் நிற்கிறோமா என்று கேட்டால் தேர்தலில் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், சிலையாக கூட நிற்கிறோம். ஆனால் கற்ற வழி நிற்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்ற பதில் வேதனையாக இருக்கிறது. கற்பது போராது, கற்ற வழியில் நிற்பது என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை உங்கள் மனதில் இன்றைக்கு விதைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, நான் ராமகிருஷ்ணார்ட்ட சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அதனால் நாங்கள் நீண்ட நேரம் இருக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நான் இடையில போகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அது என்ன சிக்கல்ங்கிறத அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. வணக்கம்.